ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவசாய நிலத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு நாள் விவசாயி தான் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு தூண்டி ஒன்று இருக்குது. தூண்டி முள் மீன் பிடிக்கிறதுக்காக நான் அந்த தூண்டி முள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதா கொம்பு தான், ஒரு இது தான், சின்னதாக ஒரு தூண்டி முள் இருக்குது என்கிட்ட. இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஓடையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம். அதை எப்படி மீன் பிடிக்கிறோன்றதை நான் காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு என்ன தேவை, எப்படிலாம் மீன் பிடிக்கலான்றதை நான் வீடியோவில் காட்ட போகிறேன். அந்த ஓடையில் வந்து மீன் பிடிக்க போகிறோம். இப்போ எப்படி மீன் பிடிக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண்புழு தேவை. இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா நாக்புழு தேவை, நாக்பூச்சி தேவை. இந்த நாக்பூச்சி தான் இப்போ நோண்ட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நாக்பூச்சி தான் இங்கே தான் தோண்ட போகிறோம். அந்த மண்ணில் தான் தோண்ட போகிறோம். எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே தான் தோண்ட போகிறோம். இங்கே தான் இருக்குது, இந்த மண்ணில் தான் இருக்குது. நாக்பூச்சி தான் தோண்ட போகிறோம். அது எப்படி தோண்ட போகிறோன்றதை பார்க்கலாம். அப்படியே காட்டிகிட்டே இரு. இப்போ பார்த்தீங்கன்னா நாக்பூச்சி தான் தோண்டிகிட்டு இருக்கோம். இப்போ தோண்டுவோம். அந்த மண்ணை கொஞ்சம் கலரி எடுப்போம். இப்போ எடுத்துட்டு இதில் நாக்பூச்சி தான் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாக்பூச்சி கிடச்சிருக்கு. அதை நம்ம எடுத்து போடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் பிடிக்கிறதுக்கு நாக்பூச்சி தான் கிடச்சிருக்கு. மண்புழுன்னு சொல்லுவாங்க. மண்புழு தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று எடுத்துட்டேன். இப்போ இன்னொன்று 2 வந்தது மண்புழு. ஒரு 2 கிடச்சிது மண்புழு. இன்னும் ஒரு 2 தோண்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மீன் பிடிக்க போகலாம். ஒன்று தள்ளிட்டு இந்த சைடு தோண்டி பார்ப்போம், கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த சைடு தாண்டுவோம். இதில் ஒரு 2 மண்புழு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஃபுல்லாக கிட்ட வந்து பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். மண்புழு கிடச்சிருக்கு. 2 கிடச்சிருக்கு. 4 கிடச்சிது. அவ்வளோதான், எடுத்திருக்கேன். 2 கிடச்சிச்சு. அவ்வளோதான், 2 கிடச்சிச்சு. தேவையானது ஒரு 4 கிடச்சிச்சு. அதுக்கு மேலே மண் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெயிலில் காஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மண் போட்டோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும், மண்ணிலே இருக்கும். அதனால் கொஞ்சம் தேவையான அளவு மண் போட்டுக்குவோம். மண் போட்டுட்டு எடுத்துகிட்டு போவோம். போயிட்டு நாங்கள் தூண்டி எடுத்துக்குவோம். நாக்புழு போட்டு மண்புழு போட்டு நாக்பூச்சி போட்டு பிடிக்க போகிறோம். ஓடைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்க, வச்சுட்டு தூண்டி முள்ளில் பார்த்தீங்கன்னா அந்த நாக்பூச்சியை போட்டு அதில் கோத்துட்டு போடணும். எப்படி கோக்குறோன்னு பாருங்க. அந்த முள்ளில் கோத்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு அவ்வளோதான், எடுத்தாச்சு. போட்டு பார்ப்போம். அவ்வளோதான், போட்டிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் நாக்பூச்சி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரி பண்ணிக்கோ. மீன் சாப்பிட்டுச்சு கொஞ்சம். சரி பண்ணிக்கோ. எப்படி சரி பண்ணுறேன்னு பாருங்கள். மண்புழு எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் போடுவோம். போட்டு பார்ப்போம். அதை மறுபடியும் போட்டிருக்கோம். சரி பண்ணிவிட்டு போடுவோம். மறுபடியும் போட்டிருக்கோம்.
எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மண்புழு சரி பண்ணிட்டு போட்டிருக்கோம். அந்த தக்கை இழுத்துன்னு போயிடும் உள்ள தண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க கால்லாம் வலிக்குது, கொஞ்சம் உட்காந்து அதில் போட்டிருக்குங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதாங்க மீன் மாட்டிச்சுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பாருங்க மீன் மாட்டிச்சு, கெண்டை மீன் தான் மாட்டிருக்கு. அதான் மீன் பாருங்க, இப்போதான் கெண்டை மீன் மாட்டிச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மீன் மாட்டிச்சு, அதை கழட்டி எடுத்து போடுவோம். இன்னொரு மீன் பிடிச்சி பார்ப்போம், கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓடை மீனுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓடையில் பிடிச்ச மீன் எப்படி இருக்கு பாருங்க மீன். பார்த்தீங்கன்னா கழட்டுவோம், எப்படி இருக்கு பாருங்க, மாட்டியிருக்கு. கீழே வந்துடுச்சு, எடுத்து போடுவோம். எடுத்து போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. அடுத்தது கெண்டை தான், கெண்டை மீன் தான் பாருங்க. 2 மீன் பிடிச்சிருக்கேன், முன்னாடி ஒரு மீன் பிடிச்சிட்டேன். இன்னொரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி தான் மாட்டியிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஜிலேபி ஓடை மீன்லாம் அப்படி தான் இருக்கும், சின்ன சின்ன மீன் தான் கிடைக்கும். கெண்டை ஒன்று பிடிச்சேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.